எஸ்டிபிஐ கட்சி தலைவர் நெல்லை முபாரக் மேலப்பாளையம் பள்ளியில் வாக்குப்பதிவு. எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவரும் திண்டுக்கல் தொகுதி வேட்பாளருமான நெல்லை முபாரக் என்ற முகமது முபாரக் நெல்லை மாநகரம் மேலப்பாளையம் கணேசபுரம் மேற்கு தொடக்கப் பள்ளியில் தனது வாக்கை பதிவு செய்தார். அப்பொழுது எஸ்டிபிஐ கட்சியின் நெல்லை மாவட்ட தலைவர் சாகுல் ஹமீது உஸ்மானி, மாவட்ட பொதுச் செயலாளர் எஸ்எஸ்ஏ கனி, மாவட்ட துணைத் தலைவர் ஹயாத், பணிக்குழு செயலாளர் வழக்கறிஞர் ஆரிப், செயற்குழு உறுப்பினர்கள் சலீம் தீன், மின்னத்துல்லா ஆகியோர் உடனிருந்தனர். ஜேஜே நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேப்பா தவசிகனி. உண்மையான ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கான காரணியாக அமையும் என்பதையெல்லாம் மனதில் கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் திருவிழாவினுடைய கதாநாயகர்களான நமது வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று தனது வாக்கை பதிவு செய்திட வேண்டும் என்று இந்த தருணத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையான ஜனநாயகம் மலர நாட்டினுடைய மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலான ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் எல்லாம் வல்ல இறைவனை வாக்குக்கிற இடத்துல பணங்கள் நிறைய பிடிபட்டிருக்காங்க. அதாவது இப்பொழுது ஆளுகிற தமிழ்நாட்டுடைய திமுகவினுடைய கூட்டணி மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கோ அல்லது மக்களிடத்துடைய தாங்கள் செய்த சாதனைகள் என்பது ஒன்றுமில்லாத நிலையில், அதாவது பணத்தை மட்டுமே நம்பி, பண பலத்தை மட்டுமே நம்பி இன்றைக்கு தேர்தல் களத்தில் நிற்கிறது. அந்த பணபலம் மட்டுமே தங்களை வெல்ல வைக்கும் என்பதாக கருதுகிறார்கள். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நிச்சயமாக அந்த பணபலத்தை முறியடித்து உண்மையில் தங்களுக்காக யார் போராடுகிறார்கள், உண்மையில் மக்களுக்காக மக்களின் குரலாக யார் பிரதிபலிக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த தேர்தலில் முடிவு செய்வார்கள். பணபலம் என்பது இந்த தேர்தலில் எடுபடாது. பல கோடிக்கணக்கான ரூபாய் பணம் ஆளுங்கட்சியினுடைய பணம், அதுபோல் பாஜகவினருடைய பணம் கிடைத்திருக்கிறது என்கிற தகவல் வருகிறது. நமது தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கைகளை முழுமையாக கட்டுப்படுத்திட வேண்டும். பரிசு பொருள் கொடுத்தோ அல்லது பணம் கொடுத்தோ அந்த ஜனநாயக உரிமையை விலைக்கு வாங்குகிற அந்த மோசமான செயலை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிட வேண்டும்.